கரூர் மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க வருவாய்த்துறை சார்பில் மக்களை தேடி வருவாய்த்துறை அம்மா திட்ட முகாம் கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட பாகநத்தம் மற்றும் ஜெகதாபியில் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் முதியோர் உதவித்தொகை, ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, வருமான வரி சான்றிதழ், ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல் போன்றவற்றிற்கு மனுக்களை அளித்தனர். இந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் தாந்தோணி ஒன்றிய பெருந்தலைவர் ராமலிங்கம், தாந்தோணி ஒன்றிய செயலாளர் விஜயபாஸ்கர், வட்டாட்சியர் ராஜமாணிக்கம், மாவட்ட கவுன்சிலர் மாலதி நல்லுசாமி, துரைமுருகன், ஊராட்சி கழக செயலாளர்கள் ஜெகதாபி சுப்பிரமணி, பாகநத்தம் ஜோதி மற்றும் பாகநத்தம் ஜெகதாபி ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்று அந்த கிராம நிர்வாக அலுவலர்களையோ அல்லது ரெவன்யூ அதிகாரிகளையோ பார்த்து அவர்களிடத்திலே முறையிட்டு ஒரு முறைக்கு 4 முறை நடந்தால்தான் அந்த வேலைகளை செய்து முடிக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் அறிந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல திட்டங்கள் அறிவித்திருந்தாலும் நமது முதல்வர் அவர்கள் இங்கு அம்மா திட்டம் என்ற சிறப்பு முறை அறிமுகப்படுத்தியது போல் எந்த காலத்திலும் அறிமுகப்படுத்தியதில்லை. இது மிகவும் சிறப்பான திட்டம். பல பேருக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு நிறைய தெரியாம இருக்கும். ஆனா இப்ப சமீப காலகட்டத்தில் ஒரு 4-5 மாதங்களாக இந்த அம்மா திட்டம் ஆரம்ப காலத்திலிருந்து அனைவருக்கும் என்னென்ன கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம் இருக்கு அதை பயன்படுத்திக்கலாங்கிற இது தெரிஞ்சிருக்கு. அதை எதை வச்சு நான் சொல்றேன்னா இப்ப சர்டிபிகேட் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வாங்க வர்றாங்க மக்கள். பகுதியில் இருக்கக்கூடிய கிராம அதிகாரிகள் பார்க்க வேண்டும், ஆரை பார்க்க வேண்டும், அவர்களிடத்துல கையெழுத்து வாங்கி ஒப்புதலை பெற வேண்டும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. புரட்சி தலைவி அம்மாவர்கள் பயனாளிகள் யார், அந்த உதவித்தொகையை பெறக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொல்லி மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஒன்றிய குழு தலைவராக இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், அத்தனை மக்கள் பிரதிநிதியையும் ஒரு முகமாக அழைத்து ஒட்டுமொத்த அரசு சார்ந்த அதிகாரிகளை ஒரு இடத்துக்கு வர சொல்லி இப்படி முகாமை அமைத்து அந்த உரிய பயனாளிகளுக்கு அந்த மாதந்தோறும் அம்மாவர்கள் வாங்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் அவர்கள் தேடி கொடுக்க சொல்லிதான் நம்ம முகாமை அமைத்திருக்காங்க. ராமாயி கணவர் பேர் கந்தன், பழனியம்மாள், தேவண்ண கவுண்டர், தகவனார் பேர் பெருமாள், பாகனத்தம் அதையும் வாங்க முடியாத மக்களுக்காக வைக்கின்ற ஒரு முதலமைச்சர். கடந்த காலங்களுடைய முதலமைச்சர் தன்னுடைய குடும்பத்திற்கு வருகின்ற அத்தனை நலத்திட்டங்களையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிரதமராக ஆகி